இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிச்சன் டிப்ஸ் என்னன்னா எப்படி வீட்ல வந்து நூடுல்ஸ் வந்து இப்படி ஒத்த ஒத்தையா எடுக்கிறது. நிறைய டைம் நம்ம வந்து பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கி போடும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு குழஞ்சி கொழுன்னு ஆயிடும். அதை எப்படி இப்படி ஒத்த ஒத்தையா எடுக்கிறதுக்கு டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து ஸ்டவ்ல வச்சிருங்க. அதுல வந்து நம்ம இந்த நூடுல்ஸை அப்படியே போட்டுடலாம். இது வந்து மேகி நூடுல்ஸ் கிடையாதுங்க. ஸோ இதை அப்படி போட்டுருங்க. இதுல வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா தண்ணி வந்து கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இனி இதுல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்ப பாருங்க இது நல்லா கொதிக்குது. 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம இனி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். நீங்க ஒரு நூடுல்ஸ் எடுத்து இப்படி அமுக்கி பார்க்கும்போது பாத்தீங்களா எதுவுமே இல்லாம இப்படி ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இப்படின்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கக்கூடிய நூடுல்ஸ் வந்து சூடா இருக்கு. இதுல நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து ஊற்றணும், நார்மல் வாட்டர். இதுல வந்து நல்லா முங்குற அளவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த தண்ணியும் நம்ம வடிச்சு எடுத்துடலாம். 1 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம இதையும் தண்ணில இருந்து வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்க இப்படி ஒத்தையா இருக்கு பாருங்க, ஒட்டவே இல்லை. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. எப்படி பண்றது, நம்மளுக்கு குழஞ்சு போதே நூடுல்ஸ் செய்ய முடியலையே நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி பண்ணிடலாம். இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ்ஸ்வே.com.